Hello guys, greetings on the session. இந்த ஒரு லெசனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைவ் டேட்டா பற்றி லேர்ன் பண்ண போகிறோம். லைவ் டேட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா the name itself says டேட்டா வந்து லைவாக இருக்கும். ஓகே, let me show you one example. Here you go. So basically it's little bit hard to explain, but நீங்கள் அவுட்புட்டாக தான் உங்களுக்கு புரியும். The thing is, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா let me go to the main activity. ஓகே, ஹியர் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரிங், ஒரே ஒரு டெக்ஸ்ட் வியூ, ஒரே ஒரு டெக்ஸ்ட் as well as புதுசாக ஒன்று பேசுகிறோம், ஒரு சம்திங். அது என்னன்னா மியூட்டபிள் லைவ் டேட்டான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா டேட்டா வந்து லைவாக இருக்கும். ஐம் கிரியேட்டிங் வேரியபிள் ஃபார் மியூட்டபிள் லைவ் டேட்டா ஆஃப் டைப் ஸ்ட்ரிங். இதில் என்ன இருக்கு பார்த்தோம்னா ஸ்ட்ரிங் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஓகே, இதை வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம். அண்ட் தென் அதை எல்லாத்தையுமே டிக்ளேர் இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. ஓகே, இந்த எஸ் தேவையில்லை. ஓகே, டிக்ளேர் இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. ஃபைன், மியூட்டபிள் டேட்டாவை இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். அந்த என்ன பண்ணுறேன் அப்படின்னா மியூட்டபிள் டேட்டாவுக்கு செட்டிங் சம் வேல்யூ, ஒரு டிஃபால்ட்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வேல்யூ செட் பண்ணுறேன். கேபி ரஞ்சித் அப்படின்னு செட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மியூட்டபிள் டேட்டாவை அப்சர்வ் பண்ண சொல்கிறேன். ஓகே, ஏதாவது சேஞ்ச் நடந்துச்சுன்னா நீ அப்சர்வ் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். அப்சர்வ் பண்ணி ஏதாவது சேஞ்ச் நடந்துச்சுன்னா என்ன பண்ண, என்ன டேட்டா சேஞ்ச் ஆகிருக்கோ அதை எடுத்து டெக்ஸ்ட் வியூவில் செட் பண்ணுன்னு சொல்லிட்டேன். தட்ஸ் இட். இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இதோட முடிஞ்சு. இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரன் பண்ணால் எப்போது கேபிரிஜ் தான் இருக்கும், நத்திங் மச். இது சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷனே கிடையாது நம்மள்கிட்ட. அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா சும்மா ஒரு பட்டன் வச்சிருக்கேன். அதில் போய் என்ன பண்ணுறேன், வேல்யூ மட்டும் மாற்றுறேன். ஜஸ்ட் இந்த மியூட்டபிள் டேட்டாவில் இருக்கிற வேல்யூ மாற்றினா என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்சர்வ் எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக நான் புதுசாக வந்து டேட்டா வந்து இங்கே செட் ஆகும். இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இது லைவ் டேட்டா என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஸ்ட்ரிங் இருக்கு, இல்லை ஒரு ஸ்ட்ரிங் ஒரு பட்டன். வேணாம், கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. இதே ஆக்சுவலாக இட்ஸ் குட் எக்ஸாம்பிள், ரைட்? இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கிற வேல்யூ வந்து ஓகே, ஐ திங்க் ஐ கேன் எக்ஸ்பிளைன் யூ வித் த டயக்ராம். வேர் ஆர் யூ ஒயிட் போர்ட்? ஓகே, we got it. So ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரிங் எஸ்ன்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்க. ஓகேவா, ஆன் கிரியேட்டிவ் டிக்ளேர் பண்ணிட்டீங்க. அண்ட் தென் ஒரு பட்டன். ஓகே, இந்த பட்டனை கிளிக் பண்ணுனா ஸ்ட்ரிங்ல என்ன இருக்கோ அது வந்து என்ன ஆகும், இந்த டெக்ஸ்ட்ல டிஸ்பிளே ஆகும். அவ்வளவுதான். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சு இல்லையா? நான் என்ன பண்றேன், இன்னொரு பட்டன் கீழே வச்சிருக்கேன், ஸ்ட்ரிங்கோட வேல்யூவை மாத்துறேன். ஸ்ட்ரிங்கோட வேல்யூவை இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் குட் மார்னிங் இருக்கு, அதை வந்து நான் வந்து குட் ஈவினிங் மாத்திட்டேன். இதை கிளிக் பண்ணா எஸ் ஈக்குவல் டு குட் ஈவினிங் மாத்திட்டேன். இந்த இடத்துல மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணா மாறாது. ஏன்னா திரும்ப இதை பண்ண கிளிக் பண்ணா ஸ்ட்ரிங்கோட வேலையை எடுத்து இங்க செட் பண்ணும். அதுதான் வந்து நார்மல் ஸ்ட்ரிங்கோட வேலை. பட் லைவ் டேட்டா என்ன பண்ணும் அப்படின்னா இதை நான் மாத்தினேன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை அப்சர்வ் பண்ணி இங்கேயும் மாற்றிடும். அதுதான் வந்து யூஸ் ஆஃப் லைவ் டேட்டா. டேட்டா இஸ் லைவ், whenever there is a change ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்சர்வ் எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் இங்கே நான் பண்ணியிருக்கேன். ஐ கேன் எக்ஸ்பிளைன் த கோடிங் ஒன் மோர் டைம். நம்மகிட்ட என்ன இருக்குது, யூஐ ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். யூஐல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டெக்ஸ்ட் வியூ, ஒரே ஒரு பட்டன், ஒரு எடிட் டெக்ஸ்ட், ஒரு டெக்ஸ்ட். இந்த எடிட் டெக்ஸ்ட் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா சம் டேட்டா யூசர்ட்டு வந்து வாங்க போகிறேன். ஓகே, அந்த டேட்டாவை தூக்கி இங்கே செட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் யூசர் டைப் பண்ணுறத மியூட்டபிள் டேட்டா மட்டும் செட் பண்ண போகிறேன். ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக எங்கே எழுதுறோம், ஆன் அப்சர்வ் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அந்த புதுசாக வந்த வேல்யூ வந்து மியூட்டபிள் டேட்டா செட் ஆகும். திஸ் இஸ் த அவுட்புட். லெட் மீ ரன் இட் அண்ட் லெட்ஸ் சி த அவுட்புட். ஆக்சுவலாக இந்த லைவ் டேட்டான்றது கொஞ்சம் லிட்டில் பிட்டாக கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க உங்களுக்கு, ஒரு சைடில் ஒரு மாதிரி கொஞ்சம். பட் திஸ் இஸ் வெரி 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 சிம்பிள் எக்ஸாம்பிள். ஓகே, ஸ்ட்ரிக்ட் கண்டென்ட். ஸோ பை டிஃபால்ட்டாக when I run this application என்ன ஆயிடுச்சு, மியூட்டபிள் டேட்டா வந்து கேபி ரேஞ்ச் செட் பண்ணினால கேபி ரேஞ்ச் வந்துடுச்சு. ஓகே, செட் சம் வேல்யூ. இந்த பட்டனை கிளிக் பண்ண என்ன பண்றேன், ஜஸ்ட் நான் ஒரு வேல்யூ, சாரி திஸ் ஒன் நாட் திஸ் ஒன், ஜஸ்ட் ஒரு வேல்யூ மட்டும் தான் செட் பண்றேன். என்ன ஆகும் அப்படின்னா என்ன ஆகுது, மியூட்டபிள் டேட்டாவோட டேட்டா வந்து சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆனால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அப்சர்வ் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அந்த சேஞ்ச் என்னவோ அதை தூக்கி என்ன பண்ணிடுறோம், இது கூட தேவையில்லை. ஆக்சுவலா சேஞ்ச் எஸ் தான் இல்லையா, இதை போட்டால் கூட ஒர்க் ஆகும். பட் இது ப்ரீவியஸ் அவுட் என்ன சொல்லுது, மாறிடுச்சு இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன், எடிட் டெஸ்ட் டேட்டா வாங்கி மியூட்டபிள் டேட்டாவுக்கு அதை அப்டேட் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக அப்சர்வ் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. திஸ் இஸ் வாட் லைவ் டேட்டா கைஸ். கொஞ்சம் ஒரு மாதிரி புரியாத மாதிரி இருக்கும் இனிஷியலாக, பட் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். கிளிக் பண்ணுறேன், மேனிஃபெஸ்டாக மாறிடுச்சு. இதை வேல்யூ தான் மாற்றினேன், அந்த வேல்யூ வந்து அப்சர்வ் எக்ஸிக்யூட் ஆகிட்டு வந்துடுச்சு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வச்சு மியூட்டபிள் டேட்டாவுக்கு வேல்யூ எடிட் டெஸ்ட் தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேட்டா வாங்கி
I'm just setting it on the mutable value. ஆனா ஆட்டோமேட்டிக்கா டெக்ஸ்டூல் அது வருது. எப்படி வருது அப்படின்னா இந்த ஆன் அப்சர்வ் இந்த அப்சர்வ் மூலியமா தான் வருது. ஓகே, அந்த சேஞ்சிங் வந்து அந்த ஜெனரிக் டெக்ஸ்டூல போட்டுரும். So this is what live data, guys. So not just string, you can also save some object, any data type you can save it in the live data. Okay, so please do practice and let me know if you have any doubts. Super, whiteboard தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். Things happen like this sometimes. I'll share the screen one more time. So this is what I was explaining. நம்மள்ட்ட UI ல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுதான் UI. ஒரே ஒரு டெக்ஸ்ட், ஒரே ஒரு பட்டன், ஒரே ஒரு எடிட் டெக்ஸ்ட், ஒரே ஒரு பட்டன். ஓகே, பை டிஃபால்ட்டா நான் வேற ரெண்டு அப்ளிகேஷன் எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணியாச்சு. இதுதான் லைவ் டேட்டான்றது. தட்ஸ் வாட் we are learning for the first time. of type string, இதுதான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டோம், எல்லாத்தையுமே இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். this is how we going to initialize. ஸோ பேசிக்கலி என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மியூட்டபிள் டேட்டா சம் வேல்யூ இனிஷியலாக ஒரு வேல்யூ செட் பண்ணுறோம், சம் ஏபிஐ செட் பண்ணுறேன் சம் நேம். ஓகே, அண்ட் தென் இது எப்படி சொல்கிறேன், இது அப்சர்வ் பண்ணு, என்ன வேலை இங்கே சேஞ்ச் தான் நடந்துச்சு அப்படின்னா நீ அப்சர்வ் பண்ணு, அப்சர்வ் பண்ணணும், என்ன வேல்யூ சேஞ்ச் ஆச்சோ அது வந்து ஒரு எஸ்ன்னு கொடுக்கும். அதை வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டெக்ஸ்டூல செட் பண்ணிட்டேன். தட்ஸ் இட், இதோட முடிஞ்சு எல்லாமே. பட் எனக்கு இப்போ சேஞ்சே ஆகாது இல்லையா, கேபி ரேஞ்சஸ் மட்டும்தான் இருக்கும். எப்படி சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன், இன்னொரு பட்டன் ஆட் பண்ணி வேல்யூஸ்மா மேனுவலாக நான் மாற்றுறேன். அப்போ நான் இதை மட்டும் தான் மாத்துறேன், ஆனால் அப்சர்வ் பண்ணி அந்த என்ன சேஞ்சுன்னு கொடுக்கும் இந்த எஸ்என்ற ஃபார்மேட்டில் அதுக்கு நான் டெக்ஸ்ட்டில் போட்டேன். ஓகே, அகைன் எடிட் டெக்ஸ்ட்லேருந்து வாங்குறேன். இந்த பட்டன் கிளிக் பண்ணால் எடிட் டெக்ஸ்ட்லேருந்து டேட்டாவை வாங்கி ஜஸ்ட் நான் சேஞ்ச் தான் பண்ணுறேன். மியூட்டபிள் டேட்டாவில் மட்டும் தான் டேட்டாவை வேல்யூவை அப்டேட் பண்ணுறேன், ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அதை அப்சர்வ் பண்ணி நமக்கு இங்கே கொடுக்குது ஆன் சேஞ்ச். நான் திரும்ப டெக்ஸ்ட்டில் செட் பண்ணுறேன். இதுதான் அவுட்புட் எவ்ரி திங் கைஸ். ஐ கேன் ரன் இட் ஒன் மோர் டைம். ஓகே, ஸோ டிஃபால்ட் வேல்யூ வந்துடுச்சு. என்ன பண்ணுறேன், இந்த பண்ண கிளிக் பண்ண என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் வேல்யூ மட்டும் மாற்றுறேன். மியூட்டபிள் டேட்டாவோட வேல்யூ மட்டும் தான் மாற்றுறேன், ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இது எக்ஸிக்யூட் ஆயிடும். ரைட், அகைன் என்ன பண்ணுறேன், ஆண்ட்ராய்டு கொடுக்குறேன். தட் இஸ் அப்சர்வ்ட் அந்த அப்சர்வ் மெத்தட். ஓகே, திஸ் இஸ் ஃபார் லைவ் டேட்டா. ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த லைவ் டேட்டாவும் வியூ மாடலையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. Okay, so make use of it. Thank you. இதுல டாஸ்க் கொடுக்கலாமா, என்ன டாஸ்க் கொடுக்கலாம், ஓகே, ஐ திங்க் we have seen string இல்லையா, நீங்க வந்து இன்டிஜர் ட்ரை பண்ணுங்க, ஒரு நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணுங்க, இன்டிஜர் டேட்டா டைப் யூஸ் பண்ணுங்க. தட் மீன்ஸ் இந்த இடத்துல இன்டிஜர் இருக்கணும், இன்ட் டேட்டா டைப். That is your task. See you guys in the next lesson.